வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ நம்ம இனிப்பு சீடை ஒன்று பண்ண போறோம். ஸ்வீட் சீடை, உப்பு சீடைன்னு ஒன்று பண்ண போறோம். 2 சீடை இப்ப பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்போ முதல்ல உப்பு சீடை பண்றதுக்கு உளுந்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி அரிப்பு வச்சு அரைச்சிக்கிடணும். இப்ப முதல்ல உப்பு சீடை பண்றதுக்காக இப்ப கடாயில உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இப்போ கடாயில உளுந்தம்பருப்பு வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு வறுத்துக்கலாம். மிதமான சூட்டுல கலர் மாறாம வறுக்கணும். இப்பதான் உளுந்து வாசனை வருது வறுக்கும் போது. இப்போ நம்ம வறுத்தாச்சு, நிறம் லேசா மாறுது, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இனிப்பு சீடைக்கு சர்க்கரையை பாகு பண்ணிக்கலாம். பாகுபாதம் தேவையில்லை, கரைஞ்சா போதும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வெல்லமும் எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா கரைஞ்சா பிறகு அதை இருத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம மாவு பிசையும் போது தண்ணி காலையினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல கூடிடக்கூடாது. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கத்தியை வச்சு இருத்துக்கலாம். இப்போ இனிப்பு சீடைக்கு 1 கப் மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு, நல்ல அலசின மாவு தான். 125 கிராம் இருக்கும். இது கூட வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். ஸ்வீட்னாலே கொஞ்சமா உப்பு சேர்க்கணும், அதனால 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை பால் சுட வச்சு வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்து இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். பார்த்துக்கிட்டு ஊத்திக்கலாம். சேர்த்துடலாம் எல்லாத்தையும். ரொம்ப டைட்டாவும் பண்ணக்கூடாது. சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தா பட்டர் சேர்க்கலாம், நெய் இருந்தா நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க, பட்டர் பிடிக்காதவங்க கொஞ்சம் எண்ணெய் கூட லைட்டா சேர்த்துக்கலாம். நெய் பட்டர் நல்ல மணமா இருக்கும். இதுல கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுல தண்ணி காணாது, அதனால லைட்டா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா பிணைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு, உருண்டை தட்டுற பக்குவத்துக்கு வந்துடணும். இப்போ இனிப்பு சீடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இன்னும் உப்பு சீடைக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். உளுந்தம்பருப்பை வறுத்தம்ல அதை மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு சீடைக்கு மாவை வெது வெதுப்பா வறுத்துக்கணும். பச்சரிசி மாவை வெது வெதுப்பா வறுத்துக்கிட்டு அரிப்பு வச்சு அலசிடணும். லேசா வறுத்து எடுத்திருக்கேன், அதை இதுல அரிப்புல போட்டுக்கலாம். இந்த கப்பியே சேர்க்க கூடாது. இதுக்கு உளுந்தம்பருப்பு மாவு 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்க கூடாது. இதுல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம அலசிக்கலாம். கொஞ்சமா கட்டி இருந்தாலும் இருக்கும்ல, லைட்டா 1 டேபிள் ஸ்பூன் தான். இந்த கத்திகள் எல்லாம் சேர்க்க கூடாது சீடையில. இதுல வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீடை வெடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, அது பண்ணும்போது காமிக்கிறேன். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுல தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நல்ல மாவை நல்லா சாஃப்டா பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதுல இப்படி சின்ன சின்ன உருண்டைகளா, ரொம்ப டைட்டாவும் பண்ணக்கூடாது, லேசா இப்படி சுத்தி இப்படி போட்டுறணும். ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, சீடை உள்ள எல்லாம் நல்லா வேகாது. இந்த மாதிரி இதுல எல்லாத்தையும் திரட்டிட்டு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி ஸ்வீட்டு சீடைக்கும் பிசைஞ்சிருக்கேன். ரெண்டையும் திரட்டிட்டு சுடும்போது பார்க்கலாம். உப்பு சீடை வெடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டா குத்தி குத்தி வச்சிருக்கேன். இப்படி குத்தினா வெடிக்காதான், அதனால எல்லாத்தையுமே குத்தி வச்சிருக்கேன். ஸ்வீட் சீடைக்கு இனிப்பு சீடைக்கு குத்தணுங்கிற அவசியம் இல்லை, தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால வெடிக்காது. அதனால இப்போ சீடை எண்ணெய் ஹீட் பண்ணி சீடையை சுட்டுக்கலாம். இப்போ சீடை சுடுறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அதாவது மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு சீடையில போடலாம். பாதி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வேகவும் கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேகவும் மற்ற சீடைகளையும் இதுலயே போட்டுடலாம். இப்ப மொத்தமா போட்டோம்னா எல்லாமே ஒட்டிக்கிறோம். இப்போ மீதி இருக்கிற சீடைகளையும் போட்டுக்கலாம். லேசா இப்படி நல்லா சட்டியை ஒட்டினமான அந்த மாதிரி தான், சட்டியை இப்படி ஒட்டின மாதிரியே நம்ம கொண்டுட்டு போகணும். கரண்டிய ரொம்பையும் கழிச்சு விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி தான் கழிச்சு விடணும். மிதமான சூட்லயே வேகும்போது சீடைக்கு உள்ள எல்லாம் நல்லா வெந்துடும். சீடை இப்போ நிறம் மாறி வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாம். நம்ம இப்ப எடுத்த உடனே கொஞ்சம் வதக்குன்னு தெரியும். அப்புறம் நேராக நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ இனிப்பு சீடைய போட்டு பொரிச்சுக்கலாம். இப்படி அடியில கூட்டிதான் இப்படி தூக்கி விடணும். இப்போ அடியில இப்படியே கொடுத்து கிளறி விட்டுக்கணும். இனிப்பு சீடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சுட்டு பார்க்கலாம். இனிப்பு சீடை உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த சீடைய செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.